பகவதியாகி மறுபுமலாரி மகள்களே கூறும் வடிவோனே பகவதியாகி மறுபுமலாரி மகள்களில் கூறும் வடிவோனே பரமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதி காமமுடையோனே பரமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதி காமமுடையோனே ஜககண சேகி தகுதிமி தோதி திமியன ஆடுமயிலோனே ஜககண சேகி தகுதிமி தோதி திமியன ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை விதை மேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலை விதை மேவு பெருமாளே 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 இந்த தலத்தினுடைய திருப்புகழ். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு 6 படை வீட்டு திருப்புகழையும் நாம் முருகப்பெருமானுக்கு மிக அழகாக விண்ணப்பம் செய்து மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த 6 படை வீடுகளிலும் முருகப்பெருமானை நாம் தனித்தனியே ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு வண்ணமாக வழிபட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழகான திருப்பரங்குன்றத்திலே 6 சமய வழிபாடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருப்பது என்பது இந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பு. 6 சமய வழிபாடுகளாக அறுசமய வழிபாடு என்ற ஆதி சங்கரர் நமக்கு வகுத்து தந்தார். சைவம் சிவபெருமானை வழிபடக்கூடியதாகவும், வைணவம் நாராயணரை வழிபடக்கூடியதாகவும், காணாபத்தியம் கணபதியை வழிபடக்கூடியதாகவும், சௌரம் சூரியனுடைய வழிபாடாகவும், சாக்தம் அம்பிகையினுடைய வழிபாடாகவும், கௌமாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடாகவும் அமைய பெற்றிருக்கக்கூடிய அறுசமய வழிபாடு. இந்த அறுசமய வழிபாட்டையும் திருப்பரங்குன்றத்திலே வந்து வழிபட்டால் 6 தெய்வங்களின் அருளையும் பெற முடியும். இங்கே இருக்கின்ற மூலஸ்தானத்திலே 6 தெய்வங்களும் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். முருகப்பெருமான் தான் இருக்கிறார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கற்பக விநாயகர், கானாபத்தியத்தினுடைய கடவுளாகிய கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். சைவத்தின் கடவுளாகிய சிவபெருமான் சத்திய கிரீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றார். வைணவத்திற்கு உரிய கடவுளாகிய பெருமாள் இங்கே பவளக்கணிவாய் பெருமாள் என்கின்ற திருநாமத்திலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். சாந்த ரூபிணியாகிய அம்பிகை மகிஷனை வதம் செய்த மகிஷாசுர மர்தினியாக இங்கே நமக்கு காட்சி தருகின்றாள். அதே மாதிரி சௌரம் என்பதனுடைய கடவுளாகிய சூரிய பகவானையும் இங்கே முருகப்பெருமானுடைய திருமண கோலத்திற்கு பின்புறமாக நாம் சூரியனையும் தரிசனம் செய்ய முடிகின்றது. கௌமார கடவுளாகிய முருகப்பெருமான் மனக்கோலத்திலே இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஆக 6 சமயங்களுக்கு உரிய வழிபாட்டையும் ஒரே இடத்தில் நாம் வழிபட்ட பலனை பெற வேண்டுமா? திருப்பரங்குன்றத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த அறுசமய வழிபாடுகளும் நமக்கு சிறப்புற நிறைவேறும் என்பதே இத்தலத்தினுடைய மாபெரும் சிறப்பு. அந்த வகையிலே 6 படை வீட்டு முருகனையும் இங்கே நாம் அழைச்சாச்சு. நாம் அழைச்ச உடனே அதற்கு ஏற்ற மாதிரி முருகப்பெருமானும் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த மகிழ்வான வேளையிலே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய ஆலோசனையின்படி ஓதுவாமூர்த்திகள் இங்கே மிக சிறப்பாக பலர் நியமிக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக பெண் ஓதுவாமூர்த்திகள் இங்கே மிக அழகாக ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அன்றாடம் பாடி பணி செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய பெண் ஓதுவார்களும் இங்கே முருகப்பெருமானுக்கு தங்களுடைய திருப்புகழை பாடி முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 படை வீட்டிற்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் படை வீட்டு தலம் சுவாமிக்கு பெண் ஓதுவார்களால் இங்கே சிறப்பாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது.
காலங்கள் தோறும் மிக அழகாக நாம் யாகசாலையிலே வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் மேலே விமானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. உளத்துளன் மினருரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் மனம் அருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே. உளத்துளன் மினருரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் மனம் அருகிலன் உவப்பொடும் கையிற பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்குமம் முளை முகடுழு நரை விரிந்த சந்தன மிருகமய புயவரை உடையோனே. மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்குமம் முளை முகடுழு நரை விரிந்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே. பார்வதி மறை முடி முறை கொடுப்புணர்ச்சொல்லுடைய சிவனே போற்றி. ஓம் காம் ஆதார் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம். ஓம் சன்னோ மித்ரஸ்யம் வருணः சன்னோ பவத்துர்யமாம் சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवदु तद्वक्तारमवदु अवदु माम् अवदु वक्तारम्. ओम शांति शांति शांति. शन्नो मित्रस्यं वरुणः सन्नो भवत्तुर्यमाम् शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायु त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्मावादिशम् ऋतमवादिशम् सत्यमवादिशम् तन्मामावीद् तद्वक्तारमावीद् आवीमाम् आवीद् वक्तारम्. ओम शांति शांति शांति. सघनाववतु सघनौ भुनक्तु सघवीर्यङ्करवावहै ओम शांति शांति शांति.
वाचेया चोदिताया चानुदिता तस्यै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमः ऋषिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपदिभ्यो मामामृषयो मन्त्रकृतो मन्त्रपदयः परा दुर्मागमृषी मन्त्रकृतो मन्त्रपतिं परादां वैश्वदेवीं वाजमुद्या सकुं शिवामतस्तां गां देवेभ्यः यौ शर्म पृथिवी सर्वविश्वमिदं जगत् सर्म चन्द्रश्च सूर्यश्च सर्म ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यशो तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मा अगमिदमुपस्तरणमुपस्तृणमुपस्तरणं मे प्रजायै भूया सम्प्राणापानो मृत्युर्मा पादं प्राणापानौ मामाहासिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुवक्ष्यामि मधुवदिष्यामि देभ्यो सकं शुश्रूषेण्याम् मनुष्येभ्यस्तं मा देवा बन्धुसोपाये पितरो नुमदन्तु ॐ शान्ति 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 दक्षयोरावृणीमगे गादे यज्ञपदये देवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मनुषेभ्यः ऊर्ध्वं दिग्भेषजं शन्नो अस्तु द्विपदे चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् अघोरेभ्योऽथ घोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्यः सर्वशर्वेभ्यो नमस्ते रुद्ररूपेभ्यः ॐ वामदेवाय नमो ज्येष्ठाय नमः நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செங்கற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரகானை ஆனை பதம் பணிவ பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் சகோதரனே உல்லாச நிராகுலையோ கவித செல்லாப வினோதனும் நீயோ எல்லாமற என்னை இழந்தன கொல்லாய் முருகாது ஹலோ ஹலோ பெருமானை நாம் தனித்தனியே ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு வண்ணமாக வழிபட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழகா
வளங்கருள் பெருமாளே மதுரை வளம்பதி அதனில் வளர்ந்த பெருமாளே அழகர சுந்தர அருமுகல் அடியர் பணிந்திட மகிழ்வோனே அரகர சுந்தர அருமுகல் அடியவர் பணிந்திட சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே கந்தனென்றற்றுணை நாளும் கந்தனென்றன்பு திரிவேனோ தந்தையன் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கை சிவைபாலா செந்திலங்கண்டிக் கதிர்வேலா தென்பரங்குன்றுரை பெருமாளே பரங்கிரி ஆண்டவனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் ரொம்ப பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6 படை வீடு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாகிறதுக்கே காரணம் இந்த திருப்பரங்குன்ற க்ஷேத்திரம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயர் காரணம் பரன், அதாவது சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய குன்றம் அப்படின்னு நம்ம ஒரு பொருள் கொள்கிறோம். சங்ககாலம் தொட்டே, அதாவது அகநானூறு, கலித்தொகை, மதுரை காஞ்சி, திருமுருகாற்றுப்படை இந்த மாதிரியான நூல்கள்லையுமே திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயருக்கான சான்றுகளை நம்ம பார்க்குறோம். பரன் அப்படிங்கிறது தெய்வம் வாழ்கின்ற குன்று பரன் குன்று. பரம்ங்கிற வார்த்தைக்கு சத்தியம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி சத்தியமான மெய்ப்பொருளான இறைவன் இருக்கார், அதனால் அது பரங்குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய வடமொழி பெயரும் சத்தியகிரி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோவிலுடைய வரலாற்றை சத்தியகிரி மகாத்மியம் அப்படின்னு சொல்லி புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய இறைவன் சத்தியகிரீஸ்வரர், அதாவது சிவபெருமான் தான் இருக்கார். என்ன முருகன் கோவில் படை வீடு, அதுவும் முதல் படை வீடு. தலத்தோட இறைவன் பேர் சத்தியகிரீஸ்வரர்னு சுவாமி பேர் சொல்கிறோமே அப்படின்னா, இது முருகனுடைய படை வீடு அப்படிங்கிறதையும் தாண்டி இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறப்போ தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் உண்டு. தென் அப்படிங்கிற வார்த்தைக்கு தெற்கு திசை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மதுரையோட தெற்கில் திருப்பரங்குன்றம் கிடையாது. மேற்கு வாசலில் திருப்பரங்குன்றம் இருந்ததா மதுரை காஞ்சி முதலான நூல்கள் சொல்லுது. இந்த தென் அழகு, இனிமை, இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கிற தென் அப்படிங்கிற வார்த்தையை தென்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லி பாடுற வழக்கம் உண்டு. திருப்பரங்குன்றம் ஒரு குடவரை கோவில். இந்த கோவிலில் முதல் பக்கம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு இருந்தாலும் பின்பக்கத்தில் தென்பரங்குன்றம் அப்படின்னும், அங்கே சுவாமி நடராஜாவாக இருக்கார், அர்த்தநாரீஸ்வரராக இருக்காருன்னும் பல நம்ம சந்நிதிகளில் பார்க்குற வழக்கம் உண்டு. மதுரையோட மேலவாசலாக திருப்பரங்குன்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மதுரையை சுற்றி மதுரையம்பதி அப்படிங்கிறதே
தமிழ் மொழி வளர்த்த ஊர். ஒரு தொன்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு மதுரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரலாறு அப்படின்னு ஒன்று எழுத ஆரம்பித்த போது முதல்ல பாண்டியரை பற்றி தான் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மதுரை நகரத்துக்கு 8 திசையில் எண்பெருங்குன்றங்கள் அப்படின்னு உண்டு. அதில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குன்று தான் இந்த திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் எப்படி படை வீடானது, எப்படி திருமுருகாற்றுப்படையில் இடம் பிடிச்சது? திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற காவியத்தை நக்கீரதேவ நாயனார் எழுதுகிறார். அதை அவர் எப்படி எங்கே எழுதுகிறாருன்னா, ஒரு முறை நக்கீரதேவ நாயனார் இந்த திருப்பரங்குன்றம் குன்று மேலே இருக்கக்கூடிய சுனையில் அமர்ந்து சிவபூஜை செய்கிறார். இது எப்போன்னா அவர் சங்க பாடல் எழுதி அப்போ சுவாமியே வந்து நெற்றிக்கண் திறந்து அவர் ஒரு முறை அக்னிக்குள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரு சுத்தமான சிவனடியார ஆன பிறகு சிவபூஜையை ஏற்றாரு இந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே. அப்போது அவருடைய கவனம் ஒரு இலை மேலே படுது. அந்த இலை அந்த சுனை மேலே விழுந்ததும் தரைப்பக்கம் இருந்த பகுதி மேலே ஒரு பறவையாக மாறி போகுது, நீர்ப்பக்கம் பட்ட பகுதி ஒரு மீனாகி உள்ளே போகுது. இது எப்படி ஒரு ஆத்மா மேலேயும் அதே நேரத்தில் சம்சாரத்தில் ஆழ்ந்து கீழையும் போகுது அப்படிங்கிறத சேர்த்து நம்ம பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் சிவபூஜையில் கவனம் தவறக்கூடாது. இதை பார்த்த உடனே ஒரு அசுரன் அவரை கொண்டு போய் ஒரு குகையில் சேர்த்துறான். அந்த குகையில் 999 பேர் இருக்காங்க. கடைசியாக அருணகிரி நக்கீரதேவ நாயனார் வர்றாரு. இப்படி கடைசியாக வந்த நக்கீரதேவ நாயனாரை எல்லாருமே இகழ்கிறாங்க. நீங்கள் இப்படியா வந்து மாட்டணும், உங்களால் தான் நாங்களும் இப்போ வந்து இந்த துயரங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு புரியலை. அப்போது அவர் கேட்டு தெளிவு பெறுறாரு. ஒரு அசுரன் குகைக்குள்ளே 1000 பேரை அடைச்சி வச்சு பிறகு அவங்க எல்லாரையுமே சாப்பிட்றாரு. அதில் 1000வது ஆளாக நக்கீரர் வந்துட்டார். இப்போ அவர் இதிலிருந்து தப்பிக்கணும். அதனால் திருமுருகாற்றுப்படையை அவர் இயற்ற முருகப்பெருமானுடைய கைவேல் வந்து நக்கீரரை காப்பாற்றுது. இந்த ஐதீகத்தை இன்றளவும் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுடைய வேலை பல்லக்கில் எழுந்தருளை பண்ணி அந்த சுனையில் நீராட்டி இந்த நிகழ்வை திருப்பி நடத்தி காட்டுறாங்க. அப்படி இயற்றப்பட்ட அந்த திருமுருகாற்றுப்படையில் முதல் படை வீடாக சொல்லப்படுறது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை இந்த திருமுருகாற்றுப்படையில் முதல் படை வீடாக சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், இது மூலாதார க்ஷேத்திரம். யோக மரபுல 6 சக்கரங்கள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிப்பூரகம், விஷுத்தி, ஆக்ஞா, சஹசிராரம். இதில் குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து எழும்பி மேலே சஹசிராரத்தில் அடையிறப்போ சிவமும் சக்தியும் சேர்ந்து ஒரு ஆத்மாவுக்கு மோட்சம் லபிக்குது. அந்த குண்டலினி சக்தி ஒரு 3.5 வட்டமாக சுட்டி இருக்கக்கூடிய ஒரு பாம்பா இந்த மூலாதார சக்கரத்தில் பொதிந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானையே வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு யோக மரபில் இந்த 6 சக்கரங்களுக்கும் 6 கோவில், அதுதான் 6 படை வீடு. அப்படி இந்த மூலாதார சக்கரத்தில் முருகப்பெருமான் குண்டலினி சக்தி ரூபமாக திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு சங்கல்பம். இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்தை பார்ப்போம். ஸ்கந்த புராணத்தின்படி முதல்ல சிவபார்வதியருடைய திருமணம் ஆரம்பிக்குது. அது முடிகிற இடம் தேவயானை திருமணம். அது இந்த கோவிலில் முதல்ல சிவபெருமானுக்கும் பார்வதியாருக்கும் கல்யாணம் ஆகி தேவர்களுடைய குறை தீர்க்க சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மமுகன் இவங்களுடைய கொடிய ஒரு ஆட்சி காலத்தில் இவங்ககிட்டேருந்து விடுதலை பெற வேண்டி தேவர்கள் சிவபெருமான முறையிட அவருடைய நெத்திக்கண்ணில் இருந்து, அதாவது சுவாமிக்கு 5 முகம் சொல்லுவாங்க, சத்யோஜாதம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், ஈசானம்னு. இந்த 5 முகம் தாண்டி 6வது ஒரு முகம் உண்டு. இந்த 5 முகமும் வெளிப்பக்கம் பார்க்கக்கூடியது. 6வது முகம் உள்ளேயே பார்க்கக்கூடியது. அந்த உள்ளேயே பார்க்கக்கூடிய அந்த 6வது முகத்திலேருந்து சேர்த்து 6 தீப்பொறிகள் சுவாமியோடைய நெத்திக்கண்ணிலிருந்து வெளியே வருது.
இதனாலேயே ஒரு ஆண் மூலமாக பிறந்த குழந்தையாக இருக்கிறதால முருகனை ஆண்மகன்னே சொல்லுவாங்க. அந்த 6 தீப்பொறிகள்லேருந்து 6 குழந்தைகள் வந்து சரவண பொய்கையில் 6 தாமரைகளில் வராங்க. அவங்கள கார்த்திகை பெண்கள் 6 சுமந்து வளர்த்து வராங்க. அப்போது உமையம்மை பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் அணைச்சு தூக்க அவங்க ஒரு முகம் ஆகி 6 முகனாக வெளிப்படுறாங்க. அந்த 6 முகக் கடவுள் ஒரு பருவமாக வளர்ந்துட்டு வராரு. அதில் பிரம்மாவுக்கு ஞானோபதேசம் செய்தது, தன் தகப்பனான ஈஸ்வரனுக்கே ஞானோபதேசம் செய்தது போன்ற லீலைகள் எல்லாம் செய்தருளி அவர் சூரசம்ஹாரமும் செய்கிறாரு. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்கிறாரு. எப்படின்னா முருகப்பெருமான் சிவனுடைய அம்சம், ஞானமே வடிவு பெற்றவர். அவர் சிவம் மட்டுமே எப்பவுமே பூர்த்தி ஆகாது, சக்தியோட சேர்ந்தாதான் பூர்த்தி ஆகும். அந்த சக்தியோட அப்போ அவங்களுக்கு எப்போ சேர்த்தி பெறுதுன்னா முதல்ல அந்த 6 குழந்தைகள் ஒன்றா ஆனப்போ சேர்த்தி கிடைக்குது. பின்னால் அந்த சக்தியுடைய அனுகிரகம் எப்போ சேர்ந்தவுக்கு கிடைக்குதுன்னா எப்போ சுவாமி கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கி அம்பாள் கிட்டேருந்து வேல் வாங்குறாரோ அப்போ கிடைக்குது. சிவம் சக்தி ஏன் சேரணும் அப்படின்னா சிவம்ங்கிறது நிலையான தன்மையில் இருக்கக்கூடியது, சக்திங்கிறது எப்பவுமே ஒரு வேகத்தோடு இருக்கக்கூடியது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ மின்சாரத்தை எடுத்துக்கிட்டோன்னா மின்சாரம் எங்கேயோ எல்லா இடத்துலையும் இருந்தால் அதுக்கு நமக்கு பயன் பெறாது. ஒரு பல்புக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஒளி கிடைக்கும். அந்த மாதிரி சிவம் சிவமாகவே இருந்தால் நமக்கு பயன் கிடைக்காது, சக்தி சக்தியாகவே இருந்தாலும் நமக்கு பயன் கிடைக்காது. சிவமும் சக்தியும் சேர்ந்தாதான் பயன் கிடைக்கும். அப்படி முருகப்பெருமான் வேல் வாங்கி சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்தருளி தேவர்களுக்கு வரமளிக்கிறார். தேவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இதுவரைக்கும் நீ எனக்கு செஞ்சதே போதும் முருகா, கூட எனக்கு இன்னொன்று நீ என்கிட்டேருந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா இந்திரனுக்கு ஒரு மகள் உண்டு தேவசேனைன்னு. அந்த தேவசேனையை திருமணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்திரன் பிரார்த்திக்கிறாரு. அதுபடியே திருப்பரங்குன்றமான இந்த சத்தியகிரியில் முருகப்பெருமான் தன்னுடைய மொத்த குடும்பத்தோடையும் சேர்ந்து தேவயானையை கரம் பிடிக்கிறார். அந்த வரலாற்று புராண நிகழ்வுக்கான ஒரு கோவில் தான் இந்த திருப்பரங்குன்றம். எப்படி கல்யாணம் நடக்குதுன்னா இந்திரனானவர் தன் கையால் தாராபாத்திரத்தால் தாரா வார்த்து கொடுக்குறாரு. அது முதல்ல தேவயானையோடைய திருக்கரத்தில் விழுது, அது முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் விழுது. உங்கள் மனக்கண்ணில் இதை நான் பார்க்கணும்னு பிரார்த்திக்கிறேன். இந்திரன் கையில் ஒரு கமண்டலம் இருக்குது, இந்திரன் கையில் சக்தி வஜ்ராயுதங்கள் இருக்குது. அவர் அப்படியே அந்த கமண்டலத்தை சாய்க்க தேவயானை 2 கரத்தையும் அதுக்கு நேராக பிடிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு வெக்கத்தோடு பிடிக்கிறாங்க. முருகப்பெருமான் கம்பீரமாக தன் கரத்தால் அந்த தேவயானை அம்மையுடைய கரத்தை பிடிக்கிறாரு. அப்போ அந்த ஒரு சொட்டு தீர்த்தம் விழுது. இதை அப்படியே நம்ம மீனாட்சி கல்யாணத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். அதை திருப்பரங்குன்றத்தோடைய 16 கால் மண்டபத்தில் ஒரு சிற்பமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. திருப்பரங்குன்றம் ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். தேவார மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், அப்பர் சுவாமிகள். இதில் 2 பேர், திருஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த கோவிலை பாடியிருக்காங்க. திருப்பரங்குன்றே அப்படின்னே பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர். இந்த கோவிலுடைய இறைவன் சுவாமி சத்தியகிரீஸ்வரர் பரங்கிரிநாதர் அப்படின்னு அவருக்கு பேர். அம்பாள் ஆவுடை நாயக்கி, திருக்காமக்கோட்டத்து ஆளுடை நாச்சியார் அப்படின்னு அவங்களுக்கு பேர். கிழக்க பார்த்த மாதிரி லிங்க திருமேனியா சுவாமி எழுந்தருளி இருக்கார். பாண்டிய நாட்டு தேவார திருத்தலத்தில் 14ல் இதுவும் ஒன்று. மக்கள் இதோ பக்தி பரவசத்தோட கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசித்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க இவ்வளவு பேரையும் இந்த இடத்துல முருகர் நிற்க வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே உள்ளே போய் முருகரை பார்ப்பாங்களா, எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க, சரியாக பார்ப்பாங்களா, அது முருகருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாரையுமே முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காரு.
இவ்வளோ அருக அணைச்சு வச்சிருக்காரு நிற்க. இந்த கோவிலோடைய அமைப்பை நம்ம பார்ப்போம். இந்த கோவிலானது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒரு 80% ஒரு 16ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்டது. ஆனால் இந்த கோவில் ஒரு பாண்டியர் காலத்து குடவரை கோவில். அந்த குடவரைக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு வழிபாடு இருந்ததா அப்படின்னா சங்ககாலம் தொட்டே நமக்கு வரலாற்றில் கிடைச்ச வரைக்கும் எப்போவுமே இந்த கோவிலில் முருகப்பெருமானோட வழிபாடு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதில் பாண்டியர் காலத்தில் இங்கே குடைவரையாக இந்த கோவிலை அமைக்கிறாங்க. இதோ ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. சிவாச்சாரிய பெருமக்கள் புனித நீர் அடங்கிய திருக்குடத்தால் அந்த ராஜகோபுரத்தோடைய கும்பங்கள் மேலே நீரை சேர்க்கிறாங்க. இது எப்படின்னா அந்த ராஜகோபுரத்தோடைய கும்பத்தில் தெய்வ சாநித்தியத்தையும் அந்த தெய்வ சாநித்தியத்தை எப்படி இறக்குறாங்க? தீர்த்தத்து மூலமாக. அந்த தீர்த்தத்துக்கு எப்படி சுவாமி வராரு? பிரார்த்தனை மூலமாக தான். சுவாமியை எப்போவுமே ஒரு எதாலையும் கட்டி வைக்க முடியாது. நம்ம அன்பை தவிர்த்து நம்ம அன்பால் முருகா முருகான்னு அழைக்க அவர் அந்த கிரியைகளை நமக்கு உபதேசம் பண்ணுறாரு. அந்த கிரியைகள் மூலமாக ஹோமங்கள் பூஜைகள் நடத்தி அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இப்போது விமான கலசங்கள் மேலே சேர்க்கப்படுது. இந்த கோவில் நம்ம வழக்கமாக பார்த்தோம்னா ஏதோ சாதாரணமாக நடந்து போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாமல் 7 நிலை படிகள் மேலே நம்ம ஏறி போகிறோம். இதில் முதல் படியில் இருக்கக்கூடியது தான், முதல் நிலையில் இருக்கக்கூடியது தான் 16 கால் மண்டபம். இது ஒரு நாயக்கர் காலத்து கட்டுமானமாக இருக்குது. இந்த 16 கால் மண்டபத்தில் மதுரை சொக்கநாத பெருமானுடைய எல்லா திருவிளையாடல்களையும் சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா சுவாமி ஊர்துவ தாண்டவமாக காளிக்கு காட்சி கொடுத்தது, வீரபத்ரர், பன்றிக்கு பாலூட்டிய லீலை அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த லீலையும் பண்ணியிருக்காங்க. தெய்வ யானை திருக்கல்யாணம், இதை முன்னாடி சொல்லியிருந்தேன், அதையும் ரொம்ப அற்புதமாகவே செதுக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு எதிர்க்க விஜயரங்க சொக்கநாதர் அவர் தான் இந்த மண்டபத்தை திருப்பணி செய்ததாக சொல்லப்பட்டது. அவருடைய உருவமும் இதில் இருக்குது. இதை தாண்டி உள்ளே போனோன்னா வல்லப கணபதி சந்நிதி வரும். அப்படியே ஒரு 4 நிலை மேலே 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 ஏறி போவோம். மேலே கொடிமரம் வரும். கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா மூஞ்சூறு, நந்தி, மயில் எல்லாமே இருக்கும். இதோ தீபாராதனை காட்டப்படுது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, பரங்கிரிநாதனுக்கு அரோஹரா, கருணை கடலே கந்தா போற்றி. சொன்னது போல இங்கே மூஞ்சூர் வாகனம் இருக்குது, நந்தி வாகனம் இருக்குது, மயில் வாகனமும் இருக்குது. இது என்ன, முருகன் தானே இங்கே மூலமூர்த்தி அப்படின்னா அவர் தான் மொத்த குடும்பத்தோடய இருக்காரே எப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்த நிலையில் ஜேஷ்டா தேவியும், அதாவது தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்த தேவியோடைய சந்நிதியும், ஆதி புவனேஸ்வரி அப்படின்னு புராணங்களில் குறிப்பிடக்கூடிய தேவியோடைய ஒரு ரூபம், பாசாங்குசத்தோடைய அம்பாள் இருக்காங்க. சுற்றி ரிஷிகள் தேவர்கள் எல்லாரோடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு தர்பார் மாதிரியான கோலத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் போனோன்னா இந்த ஸ்தலத்தோடைய அம்பாள் ஆவுடை நாயகி, அவங்களுடைய சந்நிதி வரும். அதை தாண்டி போனோன்னா மூலஸ்தானம். நமக்கு மூலஸ்தானத்துக்குள்ளே பார்த்தோன்னா நேராக தெரியறது விஷ்ணு துர்க்கை அம்மை கொற்றவை. அவங்க 4 கரத்தில் சங்கு சக்கரம் தாங்கி அபயஹஸ்தம் கட்டிஹஸ்தத்தோட மகிஷனுடைய தலை மேலே மகிஷாசுரமர்தினியாக இருக்காங்க கொற்றவை. இவங்களுக்கு ஒரு பக்கத்தில் மகாகணபதி கரும்பும் மாங்காயும் கையில் வச்சுருக்காரு. முற்கால பாண்டியர்களுடைய கலை வடிவம், அதாவது இனிமையான வாழ்வை நான் உனக்கு தரேங்கிற மாதிரி கரும்பை கையில் வச்சுருக்காரு, மாங்கனியை கையில் வச்சுருக்காரு. இவங்களுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா இந்த ஸ்தலத்தின் இறைவன் லிங்க திருமேனி சத்தியகிரீஸ்வரருக்கு ஒரு தனி சந்நிதி மாதிரி இருக்குது. அந்த சந்நிதிக்குள்ள பிரம்மஸ்தானத்தில் மத்தியில் லிங்க திருமேனியாக சுவாமி இருக்கார். அவருக்கு பின்னாடி சோமஸ்கந்த வடிவத்தில் சுவாமியும் அம்பாலும், அவங்க மடியிலேயே குழந்தையாக ஒரு முருகப்பெருமானும் இருக்கார். இந்த சந்நிதிக்கு நேர் எதிர்க்க முருகப்பெருமானுக்கு பக்கத்திலேயே பவழக்கணிவாய் பெருமாள் அப்படின்னு பெருமாள் சந்நிதியும் இருக்குது. சங்கு சக்கரந்தாங்கி மகாலட்சுமி மதங்க முனிவரோட மேற்க பார்த்த திருக்கோலத்தில் கிட்டத்தட்ட அழகரை போலவே இருப்பார்.
அப்படி ஒரு அற்புதமான பெருமாள் பவழக்கனிவாய் பெருமாள் அவர் எழுந்தருளியிருக்கார். இப்போ வடக்கு நோக்கின மாதிரி மூலவர் 4 திருக்கரங்கள், அதில் மேல் திருக்கரத்தில் சக்தி ஆயுதம், அடுத்த திருக்கரத்தில் வஜ்ராயுதம், கீழ்கரத்தில் அபயஹஸ்தம், இன்னொரு கரம் தொட மேலே ஊன்றி இருப்பார், வீராசனத்தில் அமர்ந்திருக்கார், ஒரு திருவடியை தாமரை புஷ்பத்து மேலே வச்சிருக்காரு. அப்படி ஒரு அற்புதமான திருக்கோலம். முருகன் அமர்ந்து நம்ம வெகு சில கோவில்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் இதுவும் ஒன்று. கூடவே நாரதரும் தேவயானையும் இருக்காங்க. தேவயானையை இந்த இடத்துல திருக்கல்யாணம் பண்ணிட்டார். நாரதருக்கு பல ஸ்கந்த ரகசியங்களை உபதேசம் பண்ணி வைக்கிறார். அப்படி இருக்க முருகப்பெருமானுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் சாமரம் போடுறாங்க. சுற்றி இந்திராதி தேவர்கள் எல்லாருமே இருக்காங்க. கீழே யானைகளும் பூதகணமும் அவருக்கே உரித்தான வாகனமான ஆட்டுக்கிடாயும் இருக்கு. மிடுக்குடை கந்தன் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. சேனாபதி அப்படிங்கிறது தான் இவருடைய தோற்றத்துக்கான பெயர். முருகனுக்கு 16 வடிவங்கள் முக்கியமாக சொல்கிறது உண்டு. அதில் முக்கியமான ஒரு வடிவம் சேனாபதி, அதாவது வீராசனத்தில் அமர்ந்து கூட தேவசேனை அம்மையோட எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். ஸ்கந்தோபாசனை அப்படின்னு முருகப்பெருமான மந்திரபூர்வமாக பூஜைக்க ஒரு வழி உண்டு. அந்த வழியில் சுப்பிரமணியரோட மந்திரத்துக்கு இதுதான் ரூபம். இவரோட உற்சவர் தேவசேனை அம்மையோட சக்தி வஜ்ரம் அபயம் தாங்கி சிம்ம ஹஸ்தத்தோடு எழுந்தருளியிருக்கார். இதுதான் மூலஸ்தானத்தில் சுவாமியோடைய தோற்றம். இப்போது அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறத நம்ம நேராக பார்க்குறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் கும்பத்தில் இருந்த நீரை சேர்த்து அந்த கலசத்துக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தி தீபாராதனை செய்து இப்போது புஷ்பாஞ்சலி செய்து கொண்டு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்தோடைய தத்துவம் என்னென்னா, சுவாமி நமக்காக நம்மளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கிறதுக்காக நம்ம ஊரில் வந்து இருக்கார். என்ன ஜென்மத்து பாக்கியம் கிடைக்குமோ திருப்பரங்குன்றத்தில் பிறக்க திருப்பரங்குன்றத்தில் இந்த தோற்றத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுக்குறாரு. அதுவும் நம்மளுடைய செய்யக்கூடிய கைங்கரியம்ங்கிறது சின்ன அளவு இருக்கட்டும், ஒரு புஷ்பத்தையோ இல்லை ஒரு வில்வ இலையோ இல்லை கொஞ்சம் தீர்த்தத்தையோ கொண்டு போய் கொடுத்தா கூட அதை என்னமோ பெரிய விஷயம் நம்ம செஞ்சிட்ட மாதிரி அவர் ஏற்றுக்கிறதுக்காகவே இந்த கோவில் கொண்டு இருக்கார்.
உனக்கு அரகரோகரா வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா வேங்கையாகி நின்றவர்க்கு அரகரோகரா பரமசிவன் பாலனுக்கு அரகரோகரா பரமசிவன் பாலனுக்கு அரகரோகரா பரங்குன்றில் அமர்ந்தவனுக்கு அரகரோகரா பரங்குன்றில் அமர்ந்தவனுக்கு அரகரோகரா மகாதேவன் மைந்தனுக்கு அரகரோகரா மகாதேவன் மைந்தனுக்கு அரகரோகரா மலைகள் தோறும் வாழ்பவர்க்கு அரகரோகரா மலைகள் தோறும் வாழ்பவர்க்கு அரகரோகரா கருணை காட்டும் தெய்வத்துக்கு அரகரோகரா கருணை காட்டும் தெய்வத்துக்கு அரகரோகரா கங்கை உமை பாலனுக்கு அரகரோகரா கங்கை உமை பாலனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா 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 அரகரோகரா அரங்குன்றநாத பெருமானுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பரங்கிரி கந்தனுக்கு அரோகரா. வெவ்வினை தீர்க்கும் வேலவா போற்றி, வேண்டத்தக்கவை அறிவாய் போற்றி, வேண்டும் நல்வரம் தருவாய் போற்றி. முருகனை பற்றி சொல்கிறப்போ வெவ்வினை தீர்க்கும் வேலவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வினை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பல பிறப்பு பிறக்கிறோம், அதில் பல விஷயங்கள் நடக்குது, அதனால் பல பாவ புண்ணியங்களை நம்ம சேர்க்குறோம், அதுக்கேற்றபடி தான் நம்ம வாழ்க்கை வந்து மாறுது. ஆனால் அந்த தலையெழுத்தை முருகனுடைய திருவடி அழித்து மாற்றி எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெவ்வேறு வகையில் வினைகள் வந்தாலும் அதை தீர்க்கிற வேலவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டத்தக்கவை அறிவாய் போற்றி. முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளி இருக்க கோலத்தை சொல்கிறப்போ ஒரு கையை வந்து தொடை மேலே ஊன்றி இருக்கார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரினா, அழகர் கோவில் போனீங்கன்னா அழகர் வந்து மற்ற தெய்வங்கள் போல ஒரு அணைச்சு அன்பு செலுத்துகிற மாதிரி தெரிய மாட்டார். மதுரைக்கே உரித்தான பாணியில் அடித்து அன்பு செலுத்துகிற மாதிரி இருப்பார். ஒரு ஒரு அன்பை கூட என்னையா வாயா போயா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு உருட்டு விழியோடு பேசுவார். அன்பை கூட கோபமாக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உருட்டு விழியோடு பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்க்குறத பார்த்தால என்ன இப்போ தான் வழி தெரிஞ்சதா அவனுக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். அதே பார்வை முருகப்பெருமான்கிட்ட இந்த ஊரில் இருக்கும். உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியே அவர் தொடையில் கையை ஊனி ஒரு ஒரு கம்பீரமாக ஒரு பார்வை ஒன்று பார்ப்பார். அது வேண்டத்தக்கவை அறிவாய் போற்றி அப்படின்னு. வேண்டும் நல்வரம் தருவாய் போற்றி, வேண்டும் வரம் தருவாய் போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது என்ன நல்வரம் அப்படின்னா, முருகப்பெருமான் சாத்விகமான தெய்வம். சாத்விகமான தெய்வம் எப்பவுமே ஒரு வரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதை நேராக எடுத்து கையில் கொடுத்துட மாட்டார். அந்த வரத்துக்கு நம்ம தகுதியானவரா, நம்ம எந்த அளவுக்கு தபஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்போது அதுக்கேற்ற அளவுக்கு நம்மக்கிட்டேயும் கொடுப்பினை இருக்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளும் முயற்சி போடணும். அதை அவரே போடவும் வைப்பார், அது வேறு விஷயம். அந்த முயற்சி நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், நம்மளுடைய அந்த விஷயத்து மேலேயான நமக்கு பிடிப்பு எந்த அளவுக்கு திடமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வேண்டும் நல்வரம் தருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேண்ட வரத்தை நமக்கு நல்வரமாக ஆக்கி கூட கொடுப்பார் முருகப்பெருமான். அந்த மாதிரியான கருணை கடல் கந்தன். இவருடைய இந்த திருப்பரங்கிரி இதை பற்றி வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னா
சங்க இலக்கியங்களில் இந்த கோவிலை பற்றி பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அகநானூர்லேயும் கலித்தொகையில் 8 பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு. கேசவனார், அச்சுதனார் மாதிரியான கவிஞர்கள் இதை பாடியிருக்காங்க. மதுரை, காஞ்சி, திருமுருகாற்றுப்படை சொல்லவே வேணாம், பிறந்த ஊர் இதுதான். அது இல்லாமல் தேவாரத்தில் சம்பந்தருடைய தேவாரத்திலையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்திலையும் இடம்பெற்றிருக்கு இந்த திருப்பரங்கிரி. முருகர் எந்த ஊரில், எந்த கோவிலில், எந்த மூல முடுக்கில் எங்கே இருந்தாலும் அருணகிரிநாதர் தேடி 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 போய் பாடிடுவார். அப்படி திருப்புகழில் இந்த கோவிலுக்கு பல திருப்புகழ்கள் பாடியிருக்காரு. நமக்கு சிலது கிடச்சிருக்கு. அதில் தென்பரங்குன்றுரை பெருமாளே அப்படிங்கிற வார்த்தையை அவர் கையாளுவார். திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே அப்படிங்கிறத அவர் ரொம்ப விரும்பி உபயோகப்படுத்துவார். இது ரெண்டுத்திலுமே பரங்கிரி, அந்த சத்தியகிரி, பரமன் வாழும் மலை அப்படிங்கிறத அவர் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மலையே இறைவன் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தோடைய நம்பிக்கையாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா, சங்க காலத்தில் சத்தியம் பண்ணுறப்போ திருப்பரங்கிரியோடைய மண் மேலேயும் அந்த மலை மேலேயும் அந்த மலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய மயில் மேலேயும் தான் சத்தியம் செஞ்சு பழக்கத்தை வச்சுருந்தாங்களாம். அப்படி இந்த மலையே ஒரு கோவிலாக இருக்குது. இதில் இந்த மலையோடைய ஒரு சரிவில், ஒரு குடைவரையில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கார். அதாவது அந்த மலை தான் அந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகத்துடைய மிச்ச பாகம். அதனால் அந்த மலையே முருகனுடைய தோற்றம். அப்படி இருக்கக்கூடியது திருப்பரங்கிரி. கல்வெட்டு சான்றிதழ், வரலாறு மற்றபடி பார்த்திங்கன்னா, பாண்டியர் காலத்து குடைவரை கோவில் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டோம். அதில் பராந்தக நெடுஞ்சடைய பாண்டியனுடைய 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா, முதல் நூற்றாண்டுடைய, அதாவது கிபி 1 சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இந்த மலையில் இருக்குது. பிற்கால பாண்டியர்கள், இவங்களுடைய கல்வெட்டுகள், நாயக்க மன்னர்கள், இதெல்லாமே இருக்குது. ஆனால் 1793 ஒரு கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கு. கும்பினியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, பரங்கியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள், இவங்க அந்த காலத்தில் கோவில்களுடைய வளங்கள் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு திருப்பரங்கிரி இந்த முருகப்பெருமானுடைய கோவில்லையும் ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. அதில் ஒரு பாகமாக சொக்கநாதருடைய சந்நிதியும் பழனி ஆண்டவருடைய சந்நிதியும் அவங்க தகர்த்துடுறாங்க. ராஜகோபுரத்துடைய கதவுகள் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிடுறாங்க. இவ்வளவு அட்டூழியம் நடக்குது. அதனால் கோவிலுடைய நித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் தடைப்பட்டு போயிடுது. இதை பார்த்த கோவில் கைங்கரியத்தில் இருந்த ஒருத்தர் அந்த ராஜகோபுரத்து மேலே இருந்து தன்னோட உயிரை சரவண பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறார். அவருடைய அந்த தியாகத்தை பார்த்த உடனே முருகன் அவருக்கு சாவான் அப்படிங்கிற அருளப்பாடை கொடுத்து, அதாவது பிறப்பிறப்புக்கு இல்லாத ஒரு நிலையில் முருகப்பெருமான் அவரை தூக்கிட்டு போய் வச்சு, இந்த இடத்துல அவருக்கு இறப்பில்லை அப்படின்னு ஒரு சாவான்கிற ஒரு அருளப்பாடை இட்டு அவருக்கான மரியாதைகளை உற்சவ காலத்துலேயும் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அதனாலேயே இந்த கோவில் காப்பாற்றப்பட்டது. இந்த மாதிரியான கும்பாபிஷேகம் மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறப்போ இந்த மாதிரி கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணவங்களுடைய நினைப்பும் நமக்கு வேணும். அதனால் இதை நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன். பகவலங்களும் வரங்களும் அருள்வாயே ஆடும் பரிவேலனி தேவலன பாடும் பணியே பணியாயருள் தேடும் கயமாவனே ஜரவேதாடும் தனியானே சகோதரனே உருவாய் அருவாய் உடலாய் இளதாய் அருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கனியாய் இனியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் வருவாய் அருள்வாய் குகரி உருவாய் வருவாய் அருள்வாய் குகரி.
தோள் வாழ்க அருகம் வாழ வெப்பை குருந்தை தனிவேல் வாழ குக்குடம் வாழ செவ்வே ஏறிய மண்ணை வாழ யாரிடம் அணங்கு வாழ மாறிலா வள்ளி வாழ வாழ நீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ வாழ நீர் அடியாரெல்லாம் வாழ அடியாரெல்லாம் வாழ நீரடியாரெல்லாம் வாழ வாழ வாழ. வெற்றிவேல் முருகனுக்கு நாத பெருமானுக்கு முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சிற்றம்பலம். ஏழு நிலை கொண்ட 7 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம். இந்த அழகிய திருப்பரங்கிரியில் கும்பாபிஷேகம் நடக்கிற இந்த வேளையில் அங்கே வந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான விருந்தினர்களை பற்றி சொல்லணும். விருந்தினர்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு ஆப்தமான பந்துக்கள் வந்திருக்காங்க. மீனாட்சி சொக்கநாதர், மதுரைக்கு தெய்வமாக அழகர் இருக்கார், மதுரைக்கு ராஜாவாக சொக்கநாதர், ராணியாக மீனாட்சி, இளவரசராக முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களுடைய ஒரு நம்பிக்கை. அப்படி ராஜாவாக இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல எந்த விசேஷம் நடந்தாலும் அவர் தானே முதல்ல போய் நிற்கணும். அதனால் அந்த அடிப்படையிலையும் தன் மகனுடைய கும்பாபிஷேகத்தை பார்க்கறதுக்காகவும் மதுரையம்பதியை விட்டு திருப்பரங்கிரிக்கு இன்னைக்கு எழுந்தருளி இருக்கார். வருஷம் வருஷம் வர்றது தான், ஆனால் இந்த முறை வந்தது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. மீனாட்சி சொக்கநாதர் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு திருவிளையாடல் தான் காரணம். திருவிளையாடல் புராணத்துப்படி மீனாட்சி தடாதகை பிராட்டியா அம்பாள் அவதரித்து வளர்ந்து சொக்கநாத பெருமானோட சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி அவங்க மதுரையில் கூட்டிகிட்டு வந்து குடியமர்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ராஜ்ய பரிபாலனம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு மகன், அவர் தான் உக்ரகுமார பாண்டியன் அப்படின்னு திருவிளையாடலில் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமான். அந்த உக்ரகுமார பாண்டியன் வேற யாரும் இல்லை, திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறது திருவிளையாடல் புராணம். அப்போது நேரடி மகனுடைய திருக்கும்பாபிஷேகத்தை பார்க்க, பெருஞ்சாந்தி திருநாளை பார்க்க அப்பாவான சுந்தரேஸ்வரரும் அம்மாவான மீனாட்சியும் எழுந்தருள்றாங்க. இப்படி வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மதுரையம்பதியில் சந்நிதி சாத்தப்பட்டு இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மொத்த தெய்வங்களும் இந்த திருப்பரங்கிரியில் வந்து இருக்கிறதா ஐதீகம். திருப்பரங்கிரியோடைய வரலாற்றை பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். அதில் முக்கியமானது அந்த வரலாற்றை இன்றளவு நமக்கு கடத்தி கொண்டு வரக்கூடிய திருவிழாக்கள். பங்குனி மாதம் 10 நாள் கொடியேற்றத்தோட திருவிழா நடக்குது. அதில் முக்கியமான நிகழ்வு பட்டாபிஷேகம். மேலே திருவிளையாடல் புராணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த திருவிளையாடல் புராண நிகழ்ச்சியில் ஒன்று தான் உக்ரகுமார பாண்டியனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைத்தல். அவருக்கு செண்டு வளை வேல் இதை வந்து மீனாட்சி அம்மன் பரிசளிக்கிறாங்க. அந்த செண்டால் அவர் மேருமலையை அடைச்சி வளர்றதை நிறுத்துறாரு. அந்த வலையால் இந்திரனை பிடிச்சு மதுரையில் என்றைக்குமே பஞ்சமில்லாத நிலைமையை கொண்டு வர்றாரு. அந்த வேலால் அவர் இந்த ஊருக்கு நல்லாட்சி தந்து அருள் புரிகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் என்னவோ மூலவருக்கு இந்த ஊரில் அபிஷேகம் இந்த மாதிரியான பூஜைகள் கிடையாது. அவருடைய கைவேலுக்கு தான் எல்லா விதமான அபிஷேகங்களும் நடக்கிறது. இது பங்குனி மாதத்துடைய திருவிழா. இந்த திருவிழாவுடைய அடுத்த நிகழ்வு திருக்கல்யாணம். முருகப்பெருமானுக்கு
தேவயானையோட திருக்கல்யாணம் நடக்கிறது தான் இந்த ஸ்தலத்தோடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் இந்த திருக்கல்யாணம் நடக்குது. அந்த திருக்கல்யாணத்துக்கு வருஷா வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தன் கோவிலை விட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இந்த ஊர் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து தன் மகனுடைய கல்யாணத்தை நடத்தி வைப்பார். ஒரு வகையில் சொல்லணுன்னா கல்யாண மாப்பிள்ளை கொஞ்சம் ஓரமாக தான் இருப்பாங்க, நடுவில் கல்யாண மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். இந்த உற்சவத்துக்கு வருகை தந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வரவேற்க முருகப்பெருமான் ஊரோடைய எல்லைக்கு போய் பூர்ணகும்பம் முதலான மரியாதைகளெல்லாம் செஞ்சு அவங்கள ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரியாவிடை சாய்ச்சு அப்போது முருகப்பெருமான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 3 முறை வரம் வந்து பூஜைகள் செய்து வழி அனுப்பி வைக்கிறார். இப்படியாக முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண உற்சவம் நடக்குது. இந்த திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த நிகழ்வு வெள்ளி யானை வாகனம். மதுரைக்கே உரித்தான ஒரு சிறந்த விஷயம்னா யானை வாகனம் முதலான முக்கியமான வாகனத்தில் கைபார சேவை அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. முருகப்பெருமான் இந்திரன் தந்த அந்த வெள்ளை யானை மேலே வந்ததோடைய நினைவாக வெள்ளி யானை மேலே திருப்பரங்குன்றத்தில் வலம் வராரு. அப்போது இந்த ஷீர்பாதநாங்கிகள் என்ன பண்ணுவாங்க, முருகப்பெருமானை தன் தோல் மேலே இல்லை கை மேலே தலைக்கு மேலே உயர்த்தி தூக்கி பிடிப்பாங்க. முருகப்பெருமான் வானத்திலிருந்து மிதந்து வர மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும். அது வெள்ளி யானை வாகனம். இப்படியாக பங்குனி மாதத்து உற்சவம் இருக்க முருகப்பெருமானுடைய திருத்தலங்களுக்கே உரித்தான விசேஷ உற்சவமான சஷ்டி திருநாள் 6 திருநாள் நடக்குது. அதில் முக்கியமானது 4ஆம் திருநாள் சிவபூஜை, 3ஆம் திருநாள் மயில் வாகனத்தில் காட்சி கொடுப்பார், 5ஆம் திருநாள் சிவபெருமானோடைய அனுகிரகத்தை பெற்று அம்பாள் கிட்டேருந்து வேல் வாங்குறாரு. அதுக்கு முருகன் எப்படி புராணத்தில் வேல் வாங்கியிருப்பாரோ அதே போல் நின்ன மாதிரி 2 கையும் நீட்டி அதில் வேல் வாங்குவார். அந்த வைபவம் ரொம்ப சிறப்பாக திருப்பரங்குன்றத்தில் நடைபெறும். இப்படி வேல் வாங்கி 6ஆம் திருநாள் சூரசம்மாரத்துக்கு புறப்படுவார். திருச்செந்தூர் ஸ்தல மகாத்மியத்தில் சொன்னது போல் இந்திர மயிலில், அதாவது ஒரு தங்க மயிலில் முருகப்பெருமான் புறப்படுவார். கூடவே வீரபாகுதேவர் குதிரை வாகனத்தில் புறப்படுவார். இந்த சூரசம்மார நிகழ்வு எல்லாம் நடக்குது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஷண்முகர் ஆறுமுகப்பெருமானுக்கு ஷண்முகார்ச்சனை அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். வேதியர்கள் 6 வேதியர்கள் 6 முகத்துக்கும் நேராக நின்று சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து பல விதமான புஷ்பங்களால் அர்ச்சித்து அப்புறம் ஒரே நேரத்தில் தூபம் தீபம் அலங்கார தீபம் கற்பூர ஆரத்திகளை செய்து வழிபடுவாங்க. இதுக்கு ஷண்முகார்ச்சனை அப்படின்னு பேர். இதுவும் நடக்குது. மூலாதார க்ஷேத்திரம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான உற்சவம் தான் திருக்கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீபத்தப்போ முருகப்பெருமானுடைய எல்லா படை வீட்லேயும் முருகனுக்கு விசேஷ புறப்பாடுகள் நடக்கும். திருப்பரங்குன்றத்துலேயும் பழனிலையும் இது விசேஷமாக எப்படின்னா மலை மேலே ஜோதி மாதிரி ஏற்படுத்துவாங்க. அதாவது முன்னமே சொன்னது போல் குண்டலினி சக்தி சஹஸ்ராரத்தை அடையிறப்போ சிவசக்தியை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறது. அந்த ஒரு ஆத்மாவுடைய அரிய பயணமாக குண்டலினி சக்தியான முருகப்பெருமான் அவரே ஒரு ஜோதி. அவர் மேலே எழுந்தருளி உச்சியில் சஹஸ்ராரத்தில் மலையோட உச்சியில் ஒரு தீபம் ஏற்படுத்தி அந்த தீபத்தில் எழுந்தருள்றார். அந்த தீபத்தை தரிசித்தவங்களுக்கு யோக முறை கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். உச்சியில் நடக்கணும், பிரார்த்திச்சுப்போம். திருப்பரங்குன்றம் ஒரு குகை கோவில். குகை அப்படிங்கிற பேர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய இதய குகைக்குள்ள மும்மலக்களுடைய இருட்டில் நம்ம தெரியாமல் ஒரு ஆத்மா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கதான். அப்போது ஸ்வயம் பிரகாசமான ஞான ஜோதி ஒன்று அந்த குகையோடைய முடிவில் தெரியுது. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு தந்திர நூல்கள் சொல்லுது. குகை அப்படிங்கிற நாமம் இந்த குகைக்குள்ளே வெளிச்சமாக இருந்த காப்பாற்றி ஞான ஒளியில் ஞான வெளியில் இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய குகப்பெருமானுடையது. விளக்க பார்க்க ஒரு விளக்கு தேவையில்லை. இந்த திருப்பரங்குன்றத்தில் போனோன்னா முருகப்பெருமானோட ஒளியிலே மற்ற தேவதைகள் தெரிவாங்களோ அப்படிங்கிற போல இருக்கும்.
ஏன்னா முருகன் வந்து ஜெகஜோதியாக எல்லா ஆபரணங்களையும் சாத்தி காட்சி கொடுப்பாரு. அவர் மேலேருந்து பட்டு வர வெளிச்சத்திலேயே கணபதியும் துர்க்கையும் சுவாமியும் பெருமாளும் காட்சி கொடுப்பாங்க. இந்த க்ஷேத்திரத்தில் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சிவமானது சத்தியமானது, சித்து அப்படிங்கிற அந்த ஞானமயமானது சக்தி, சுப்பிரமணியர், இது ரெண்டும் சேர்றப்போ கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தமயமான முருகன் இந்த திருப்பரங்குன்றத்தில் சர்வவிதமான போகங்களையும் அனுபவிக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது. முருகப்பெருமானுடைய திருக்கோவில்கள்லேயே அதிகமாக ஆபரணங்கள் சாத்தி, அதிகமாக அலங்காரங்கள் செய்து, அதிகமாக புஷ்பங்களால் அர்ச்சனைகள் பூஜைகள் கண்டருள்றது திருப்பரங்குன்றம் தான். ஒரு விசேஷத்துலேயும் விதவிதமான மலர்கள், எப்பவுமே எடுத்ததுக்கெல்லாம் செண்பக மனோரஞ்சிதம் மாதிரியான விசேஷ புஷ்பங்களை சாத்திக்கிட்டு முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார். அப்படி இந்த இடத்துல ஒரு போகமூர்த்தியாகவே சுப்பிரமணியர் எழுந்தருளியிருக்கார். புருஷ பிரகிருதி அப்படின்னு ரெண்டு உண்டு. அதாவது ஒரு சிவம் ஆனது ஒரு நிலையானது, சக்தியானது, அலைந்து கொண்டே இருப்பது, ஒரு வேகத்தோடையே இருப்பது அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரெண்டும் சேர்றப்போ தான் நமக்கான மோட்சமானது கிடைக்கும், நமக்கான உபயோகப்படம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். இதில் சிவமானது ஞானம், ஸ்கந்தன் முருகன், முருகப்பெருமானே இங்கே சிவ வடிவமாக இருக்கார். அப்போ சக்தி யார்? தேவசேனை. தேவசேனையை மகாவல்லி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குனே தனி மந்திரங்கள் வச்சு அவங்களையே பரதேவத்தையை உபாசிக்கக்கூடிய முறைகளும் நம்ம ஊரில் இன்றளவும் இருந்துட்டு வர்றதை பார்க்குறோம். அப்படி அந்த பரதேவத்தையும் பரசிவமான ஸ்கந்தபெருமானும் ஒன்றா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த திருப்பரங்குன்றம். அதனாலேயே முன்னாடி சொன்னது போல் மந்திரபூர்வமாக முருகப்பெருமானை பூஜிக்கிறவங்களுக்கும் இதுவே முக்கியமான திருக்கோவில். அது இல்லாமல் திருப்புகழ் பூஜை அப்படின்னு ஒன்று நம்ம ஊரில் ரொம்ப பிரதானமாக உண்டு. திருப்புகழ்லேயே எல்லா விதமான உபச்சாரத்தையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதாவது முருகப்பெருமானை வர வைக்கிறதுக்கு ஒரு பாடல், அவருக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு ஒரு பாடல், தீபமங்கல ஜோதி நமோ நம அப்படின்னு சொல்லி அந்த திருப்புகழ் சொல்லி அவருக்கு தீபாராதனை செய்யப்பட்டது. அப்படி பலவிதமான பூஜைகள் திருப்புகழிலே இருக்குது. அந்த திருப்புகழ் பிரதானமாக பூஜை பண்ணுறவங்களுக்கும் முதல் கோவில் திருப்பரங்குன்றம். பரங்கிரி ஆண்டவருக்கு பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த அறுபடை வீடுகளுக்கும் அவங்க பூஜை பண்ணுறாங்க. இப்படி பலவிதமான பல வகைகளான மந்திரங்களினாலும் சாஸ்திரங்களாலும் நூல்களினாலும் போற்றப்படக்கூடியது இந்த திருப்பரங்கிரி. பரங்கிரிநாதர் முருகப்பெருமானுடைய ஆஸ்தானம். அங்கே மீனாட்சி சொக்கநாதர் இன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு எழுந்தருளி இருக்காங்க. ஒரே இடத்துல சத்தான சிவமும் சித்தான மீனாட்சி பரதேவத்தையும் அவங்களுடைய மகனான சுப்பிரமணிய கடவுளும் சுப்பிரமணிய பட்டாரக்கரும் ஒன்றாக சேர்ந்து காட்சியளிக்கிறாங்க. இந்த இடத்துல சுப்பிரமணியர் நம்மளுடைய ஆத்மாவுடைய பிரதிநிதியாக இருக்கார். சிவசக்தி சாமரஸ்யத்தில் யோக மரபுல வரக்கூடிய அந்த மோட்ச பேரானந்தத்தையும் அவர் பெற்றுத்தரார். சிவாகமத்தில் முருகப்பெருமான சிவபெருமானுடைய ஒரு ரூபமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு ஞானமயமான தேகம் கொடுத்துருக்காங்க. அவர் கூட வள்ளி தேவயானை இருக்காங்க. அதில் தேவசேனைக்கு கிரியாசக்தி அப்படின்னு பேர், வள்ளி அம்மைக்கு இச்சாசக்தி அப்படின்னு பேர். ஒரு சமஸ்கிருத வார்த்தைகள் அப்படிங்கிறதால இது ஒன்றும் நம்மளுடைய ஒரு தூரப்பட்டு போயிடுறது கிடையாது. இச்சை என்பது ஆசை. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது இச்சை. அந்த விஷயத்தை நமக்கு இழுத்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து தரக்கூடியது கிரியை. ஒரு விஷயம் நமக்கு வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கிறதால அது நமக்கு கிடச்சிடாது. மேனிஃபெஸ்டேஷன் டசன்ட் ஒர்க் இன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான கிரியைகள் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த கிரியையை ஞான மூலமாக தான் அந்த இச்சையையும் நம்ம எடுக்கணும், ஞானத்தின் மூலமாக தான் அந்த கிரியையும் எடுக்கணும். ஒரு விஷயம் நமக்கு சேருமா சேராதா அப்படின்னு பார்த்து எடுக்கக்கூடியது ஞானத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய இச்சை. ஒரு விஷயம் நமக்கு முடியுமா முடியாதா, எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்த்து செய்கிறது கிரியை. இது மூணும் நமக்கு கைகூடுச்சுன்னா மட்டுமே நமக்கு
சர்வ ஆனந்தங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய தத்துவம். இந்த இச்சா கிரியா ஞானம் இந்த தத்துவார்த்தமான முருகப்பெருமானை நமக்கு ஆகமங்களும் வேதங்களும் கொண்டு சேர்க்கிறப்போ புராணங்கள் மூலமாக கொண்டு சேர்க்குது. அதுதான் ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணத்தின் மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கிறப்போ நம்மளுடைய ஆனந்தத்துக்காக ஒரு திருக்கல்யாணமாக முருகப்பெருமான் ஞான வடிவமாக இருக்கார், ஒரு தேவயானை அம்மை கிரியா வடிவமாக இருக்காங்க, இச்சா வடிவமாக வள்ளியம்மை இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டி நமக்கு அந்த பேரானந்த ஞானத்தை ஊட்டக்கூடியது ஆகமங்களும் சாஸ்திரங்களும். முருகப்பெருமானை பற்றி சொல்கிறப்போ அவருடைய வேலை பற்றி சொல்லி ஆகணும். வேலுக்கு சக்தி வேல் வெற்றி வேல் அப்படிங்கிற பேர் உண்டு. முருகப்பெருமான் சிவ அம்சமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவருடைய கைவேல் சக்தி அம்சமாக இருக்குது. இந்த இடத்துல சிவமும் சக்தியும் சேர்றப்போ ஞானம் தானே பிறக்கும். அதனாலேயே வேலுங்கிறது ஒரு கொல்ல முடியாத ஒரு ஆயுதமாக இருக்குது. ஏன்னா ஞானம் வந்ததுன்னா இந்த உடல் வேறு ஆத்மா வேறு, ஆத்மாங்கிறது ஒன்று பரமாத்மாங்கிறது ஒன்று, அதோட நம்ம ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய எண்ணம் இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் இது பக்கம் போகாது. அப்படியான ஒரு ஆயுதம் தான் அந்த ஞான வேல். அந்த வேலுக்கே இங்கே பல பூஜைகள் உண்டு. முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் அப்படியான காவியங்கள் படித்து பூஜைகள் செய்கிறது உண்டு. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் புகனுண்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் புகனுண்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம கேட்டோம். முன்னாடியே சொன்னப்போ வெவ்வினை தீர்க்கும் வேலவா வேண்டத்தக்கவை அறிவாய் வேண்டும் நல்வரம் தருவாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வரம் கொடுக்கறது மட்டும்தான் முருகனுடைய வேலையா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஒவ்வொரு விஷயமே அவருடைய கருணையின் வெளிப்பாடாக நமக்கு வருது. அவருடைய ஒவ்வொரு செயலுமே நமக்கு ஒரு வரமாக தான் வருது. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய ஒரு வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிவபெருமானை பலரும் அணுகிறதுக்கு ஒரு அச்சத்தோடு இருப்பாங்க. எங்கே சிவபெருமான் கிட்ட நம்ம அபச்சாரப்பட்டுருவோமோ அப்படின்னு. ஆனால் முருகப்பெருமான் கிட்ட அந்த பயம் இருக்காது. முருகனை எல்லாருமே தன் மகனாகவும் தன் காதலனாகவும் தன் அண்ணனாகவும் தம்பியாகவும் தன் நண்பனாகவும் பார்க்குறாங்க. அதனால் முருகப்பெருமானை வழிபடுறதுல யாருக்கும் எந்த விதமான அச்சமும் எப்பவுமே இருந்ததில்லை. ஏன்னா அவருமே ஒரு சாதாரண ஒரு குழந்தைய போல தன்னை இறக்கி கொண்டு அப்பா அம்மா கூட சண்டை போட்டு பழனி மேலே கோச்சிட்டு போய் நிற்கிறாரு. ஒரு தேவயானையோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வள்ளியோட கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நம்ம கூட இறங்கி நம்மளோடையே பழகி நம்மளை போலவே இருக்கார். இதனாலே முருகப்பெருமானோட நமக்கு ஒரு ஒரு பந்தம் எப்பவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதுபடி சொல்லணும்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா பல மடங்கள் இருக்கும், பல சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய மடங்கள் இருக்கும்.
எல்லாருக்குமே முருகப்பெருமானோட ஒரு அபாரமான ஒரு பிடிப்பு இருக்கும், ஒரு சம்பந்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து தங்கள் வந்தால் தன் குடும்பத்தோட தங்கறதுக்கு ஒரு மடத்தை கட்டி வச்சிடுறாங்க. அப்படி வந்து இருந்து பார்க்க வேண்டிய பல திருவிழாக்கள் கொண்டது இந்த திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆஸ்தானமான அந்த சந்நிதியை மட்டும் நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அது இல்லாமல் மலை மேலே பழனி ஆண்டியா முருகன் இருக்கார், காசி விஸ்வநாதரோடைய சந்நிதி இருக்கு. மலைக்கு பின்பக்கத்தில் இதே பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்ட குடவரை கோவில் ஒன்று இருக்கு. அதுலேயும் முருகப்பெருமான் தேவசேனையோட காட்சி கொடுக்குறாரு. அதில் சுவாமியோடைய சந்நிதி இருக்கு, நடராஜா, அர்த்தநாரீஸ்வரர் மாதிரியான மாகேஸ்வர மூர்த்தங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேவார மூவருக்கும் ஒரு சந்நிதி ஏற்பட்டிருக்கு. பிற்கால பாண்டியர் காலத்தில் அந்த சுவாமிக்கு பல நிபந்தங்கள் கொடுத்ததுக்கான கல்வெட்டு ஆதாரங்களும் அந்த கோவிலில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரணும், பலருக்கும் கூட்டி கொண்டு போய் காட்டணும். ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதை வந்து தனியாக போய் பார்க்குறதுல இருக்க அந்த ஆனந்தத்தை விட இது வரைக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகாதவங்க முக்கியமாக இல்லையா, நம்ம கூட குறைஞ்சது ஒருத்தரையாவது கூட கூட்டி கொண்டு போய் இந்த தூணில் பாரு அந்த தூணில் பாரு அப்படின்னு சொல்லணும். சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் மதுரை எம்பதியில் பல நடந்திருக்கு. அதில் ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு திருவிளையாடல்னா பன்றிக்கு பாலூட்டிய லீலை. அர்ஜுனனானவன் பாசுபதாஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறான். எதுக்கு? அந்த பாசுபதாஸ்திரம் இருந்துச்சுன்னா மகாபாரதத்தை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அப்படி அவர் தபஸ் இருக்கிறப்போ அவர்கிட்ட கொஞ்சோண்டு ஆணவம் இருக்கு மிச்சம். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு துளி ஆணவத்தையும் நம்ம உடம்புல இருந்து புடுங்கி எடுத்துட்டு தான் அவர் அனுகிரகத்தை பண்ணுவார். அது வரைக்கும் விடமாட்டார். கர்வபங்கம் செய்யக்கூடியதுக்கானவே ஒரு மூர்த்தி சிவபெருமான். அதுக்காக அவர் ஒரு வேடனாகவும் அம்மை வேட்டு விச்சையாகவும் வராங்க. வந்தவங்க ஒரு பன்றியை பார்க்குறாங்க, அதை அர்ஜுனனும் பார்க்குறாரு. அது ரெண்டு பேருக்கும் ஒரு போக்கு காட்டி ஓடுது. அந்த பன்றி மேலே அர்ஜுனன் அம்பு எய்கிறாரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா 100 அம்பு தொலைச்சிருக்கு அந்த பன்றியை. யார் விட்டது அப்படின்னு கேட்டப்போ சிவபெருமான் நான் தான் அந்த பன்னியை முதல்ல சுட்டேன், அதனால் அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் கர்வத்தின் பேரால் என்ன நம்ம இவ்வளோ பெரிய காண்டீபை வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ பெரிய வில்லாளி, ஒரு வேடன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தில் இல்லை நான் தான் அந்த அம்பு எய்தேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ஒரு மல்யுத்தம் போடுறாங்க. பார்வதி அதை பார்க்குறாங்க. சரி தாத்தாவும் பேரனும் சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு. அப்படி அந்த இடத்துல அர்ஜுனனுடைய கர்வத்தை துளியும் இல்லாமல் அழிச்சிட்டு அப்புறமா சிவபெருமான் அனுகிரகம் பண்ணி பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அப்படி பாசுபதாஸ்திரம் அர்ஜுனன் பெற்றுட்டு போயிட்டார். இப்போது இறந்தது ஒரு பெண் பன்றி. இப்போ அந்த பன்றியோட பல குட்டிகள் இருக்குமே, அதை யார் பாலிப்பா அப்படின்னா சிவபெருமான் தானே ஒரு பெண் பன்றியோடைய தோற்றத்தை எடுத்துக்கிட்டு அந்த பன்றிகளுக்கும் முளை கொடுத்து பால் கொடுத்து அவங்கள பாலிச்சார். இந்த லீலையை திருப்பரங்குன்றத்தோடைய 16 கால் மண்டபத்தில் ஒரு 6-6.5 அடி உயரத்தில் அழகாக நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த வடிவத்தை வந்து வராகி அம்மனுடைய வடிவம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு அதுக்கு மஞ்சள் சாத்தி பூஜைகள் செய்கிறாங்க. ஆனால் அது சிவபெருமானுடைய ஒரு பரம கருணையின் வடிவம். அதையும் நம்ம போகிறப்போ பார்த்துக்கணும். நாட்டார் வழிபாடு ரொம்பவே முக்கியமானது நம்ம சமயத்தில். அதுபடி இந்த 16 கால் மண்டபத்தில் முதல்ல நுழைஞ்ச உடனே நம்ம பார்க்கறது கருப்பண்ண சுவாமியோடைய சந்நிதி. ஒரு தூணில் புடைப்பு சிற்பமாக கருப்பண்ண சுவாமி எழுந்தருளி இருக்கார். அவருக்கான பூஜைகளும் இந்த இடத்துல நடக்குது. கருப்பண்ண சுவாமி தான் மதுரைக்கு காவல் அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 18ஆம் படி கருப்பன் தான் மதுரைக்கு காவல். அவருக்கு இந்த திருப்பரங்குன்றத்துலேயும் ஒரு சந்நிதி இருக்குது. இது தாண்டி வல்லபதேவியோட இருக்கக்கூடிய மகாகணபதியோடைய ஒரு சந்நிதி. இந்த சந்நிதியில் மகாகணபதி 10 கரத்தோடு இருக்கார்.
வல்லபை அப்படிங்கிற தன் சக்தியை மடியில் தாங்கி இருக்காரு. சுப்பிரமணியருக்கு பூர்த்தியான வடிவம் எப்படி சண்முகமோ அதே போல் மகாகணபதிக்கு பூர்த்தியான வடிவம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வல்லப கணபதியோடைய மகாகணபதியோடைய அந்த தோற்றம் இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கார். இது இல்லாமல் அவருக்கு பக்கத்திலே பார்த்தோன்னா தங்கத்தேர் ஒன்று இருக்கும். முருகப்பெருமானுடைய கோவில்களில் திருப்பரங்குன்றத்துக்கு மட்டும்தான் பிரகாரம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அவர் குடவரையில் இருக்கார். இந்த மலையை சுற்றணுன்னா ஒரு பிரகாரம், அதனாலேயே மலை பிரதட்சணம் தான் இங்கே ரொம்ப பிரதானம். அது இல்லாமல் நித்திய உற்சவத்துக்காக இங்கே ஒரு தேர் இருக்குது. அந்த தேர் கோவிலுக்குள்ளேயே இழுக்கப்படுது. மகாரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெருந்தேர் பங்குனி மாதத்தில் திருவிழா அப்போ வரக்கூடிய அந்த தேர் மொத்த மலையும் சேர்த்து சுற்றி வரும். சுவாமியை தன்னைத்தானே பிரதட்சணம் செய்து கொள்வார். அது ஒரு விசேஷமான நிகழ்வு. இதை தாண்டி நம்ம ஒரு நிலையாக நம்ம இந்த கோவிலில் போய்கிட்டே இருப்போம். அதை ஒரு வகையில் சொல்லணும்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். சாதாரணமாக ஏதோ நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஏத்தம் ஏறுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாடி உயரத்துக்கு மேலே போனால் தான் சுவாமியே இருக்கார். நம்ம அவ்வளோ தூரம் ஏறி வந்தது நமக்கே தெரியாது. அப்படி நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஏற்றி விடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்மளை காப்பாற்றுற ஆற்றல் வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அழகிய செயல். அந்த முருகப்பெருமான் திருப்பரங்கேரியில் ஒரு வீராசனத்தில் எழுந்தருளி இருக்கார். முன்னமே சொன்னது போல மிடுக்குடை கந்தன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அவருடைய உற்சவ திருமேனி, அவர் வந்து நின்ன கோலத்தில் இருக்கார். மாறாத சிரிப்புன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது இந்த முருகப்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தோன்னா நமக்கு அது புரியும். அப்படி ஒரு சிரிப்போட பக்கத்தில் தேவசேனையோடு எழுந்தருளி இருப்பார். இந்த கோவிலில் முக்கால்வாசி அபிஷேகங்கள் இவருக்கு தான் நடக்கும். ரொம்ப அழகாக நடக்கும், பிரதானமாக நடக்கும். இவருக்கு தனி சந்நிதி ஒன்று உண்டு கம்பத்தடி மண்டபத்தில், அதாவது கொடிமரத்துக்கு அப்படியே பக்கத்தில். மேலே இந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் 2 பூதகணங்களுடைய சந்நிதியும் உண்டு. இந்த சன்னிதானத்தை அவங்க தான் தாங்குற மாதிரி ஒரு ஐதீகம். இதே பிரதட்சணத்தில் தான் ஜேஷ்டாதேவி அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய ஒரு சந்நிதி. அதாவது மகாலட்சுமிக்கு முன்னாடி தோன்றவர்கள் மூத்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஷ்டாதேவி. அந்த ஜேஷ்டாதேவி எழுந்தருளி இருக்காங்க இந்த திருப்பரங்கேரியில். இவங்களை சிவாகமத்தின்படி ஒரு வளமை அருளக்கூடிய ஒரு தேவதையாக பார்த்து பூஜிக்கிறோம். இது இல்லாமல் அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆதி புவனேஸ்வரியாக அம்பாள் எழுந்தருளி இருக்காங்க. 4 கரங்கள், பாசம் அங்குஷம் தாங்கி அபயவரதத்தோட ஒரு தர்பார் போல் அங்கே இருப்பாங்க. திருப்பரங்குன்றம் போகிறவங்க ஏதோ முருகப்பெருமானை போய் பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாமல் இந்த சந்நிதிகளையும் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் திருக்காமக்கோட்டத்தாளுடைய நாச்சியார் அப்படிங்கிற ஆவுடை நாயகி, இவங்களை பற்றி பாண்டியர் காலத்திலேருந்து பல கல்வெட்டில் நம்ம பார்க்குறோம். சிவபெருமானுடைய சுதந்திர சக்தி, தனி சக்தி அம்பாள், வீரசக்தியான அம்பாள். இவங்களுடைய சந்நிதியில் தான் பள்ளியறை இருக்குது. நித்தியப்படி சுவாமி இங்கேருந்து தான் மூலஸ்தானத்துக்கு போகிறார். மூலஸ்தானத்துக்குலேருந்து இரவு பூஜை முடித்ததுக்கப்புறம் இங்கே தான் வரார். அப்படியான ஒரு சந்நிதி. மூலமூர்த்தியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு வீராசனத்தில் 4 கரத்தோடு இருக்க முருகப்பெருமான். இந்த மாதிரி ஒரு முகத்தோடு அமர்ந்த திருக்கோலத்தில் எத்தனை கோவிலில் பார்க்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு ஊன்றிய கையோட அபயஹஸ்தம் காட்டியிருப்பார், கொஞ்சம் சாட்சி பிடிச்சிருப்பார். அது வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அழகு. இந்த சம்பிரதாயத்தில், நம்ம சம்பிரதாயத்தில் 6 தேவதைகளை ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. முதல்ல சிவபெருமான், மகாவிஷ்ணு, சூரியன், கணபதி, அம்பாள், சுப்பிரமணியன். இவங்க 6 பேரை சேர்த்த மதத்தை ஷண்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா இவங்களை மட்டுமே பிரதானமாக தனித்தனியாக பூஜிக்கிறவங்க பல பல மதங்களாக இருக்காங்க. இப்போ கணபதியை பூஜிக்கிறவங்க கானாபத்தியர்கள் அப்படின்னு இருக்காங்க. முருகப்பெருமானை பூஜிக்கிறவங்க கௌமாரர்கள்னு இருக்காங்க. சிவபெருமானை பூஜிக்கிறவங்க சைவர்கள்னு இருக்காங்க. மகாவிஷ்ணுவை பூஜிக்கிற வைஷ்ணவர்கள் இருக்காங்க. சௌரம் அப்படின்னு நவகிரகங்களையும் சாத்தம் அப்படின்னு அம்பாலையும் பூஜிக்கிறாங்க. அப்படி எல்லா சம்பிரதாயத்தோடைய தேவதைகளும் ஒரே இடத்துல காட்சி கொடுக்கறது இந்த திருப்பரங்குன்றத்தில். மகாகணபதி கரும்பும் மாங்கனியுமா அவ்வளோ பெரிய தோற்றத்தில், பாண்டியர் காலத்து தோற்றத்தில் அவர் இன்னும் இருக்கார். அம்மை கொற்றவை சாக்தத்துக்கும், கௌமாரத்துக்கு சுப்பிரமணியர், சைவத்துக்கு சுவாமி, வைஷ்ணவத்துக்கு பவழக்கணிவாய் பெருமான்னு இவங்கெல்லாம் கூட சூரிய சந்திரர்களும் சௌர மதத்துக்கு எழுந்தருளியிருக்காங்க. இது ஒரு அற்புதமான சன்னிவேஷம். எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஆஸ்தானத்தை ஒரு முறையாவது போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை. அதுபோக முருகப்பெருமானை பற்றி பல காவியங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அதில் முக்கியமானது காவடி சிந்து. காவடி அப்படிங்கிற ஒரு வழிபாடு நம்ம முருகனுக்கு மட்டுமே உரித்தானது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதுவே சிவபெருமானுக்கும் வடநாட்டிலேயே செய்கிற பழக்கம் உண்டு. அந்த காவடியில் பால், பன்னீர் முதலான திரவியங்களை கொண்டு வந்து தங்கள் ஊர்லேருந்து கொண்டு வர பழக்கம் உண்டு. இங்கே திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி கிருத்திகையிலையும் தைப்பூசத்துலேயும் இந்த பால் காவடி, பன்னீர் காவடி கொண்டு வந்து செலுத்துகிறாங்க. அந்த பால் காவடி, பன்னீர் காவடி எல்லாமே சண்முகருக்கு அபிஷேகம் பண்ணப்படுது. அது ஒரு விசேஷமான காட்சி. இப்படியான இந்த திருப்பரங்கிரி, இந்த க்ஷேத்திரத்தை பற்றி இவ்வளவு நேரம் எனக்கு பேச வாய்ப்பு கிடச்சிது. அதுவே எனக்கு முருகப்பெருமான் தந்த மிக பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். 16 இந்த வாக்கியங்களை நான் பிரித்தேன். ஒவ்வொன்றுத்தையும் ஒரு உபசாரமாக முருகப்பெருமானுக்கு தரேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடிக்கு இதை நான் அர்ப்பிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தகோட்டத்து முருகனுக்கு அரோஹரா, கருணை கடலே கந்தா போற்றி, பரங்கிரி வாழ் பரமா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. குறைவில்லை சரஸ்வதி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் புகனுண்டு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மன. அரோகரா 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 அரோகரா.